மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை டெஃபினட்டா கொடுப்போம். உண்மையிலேயே இது மக்கள் நலனா, இது வாக்கு வங்கியா? இதுதான் நம்ம பேசணும். ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் நலன் என்றால் அது ஏன் தேர்தல் அறிக்கையில் மட்டுமே இந்த அறிவிப்புகள் வருது? மக்கள் நலன் தான் முதன்மையானது என்றால் தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த அறிவிப்புகளை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் வந்தால் இதை செய்கிறோம், நாங்கள் வந்தால் அதை செய்கிறோம். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் படி அரிசி 3 ரூபா. அப்ப அவ்வளவு தரத்துல பிச்சைக்காரனா இருந்திருக்கான் நம்ம ஆளு. ஐயா கலைஞர் முதல் கையெழுத்து கிலோ அரிசி 2 ரூபா. அடுத்த ஆட்சி கிலோ அரிசி 1 ரூபா. காரணம் என்ன? டெவலப் ஆகிட்டு இருக்கான். 2 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுற நிலைமையில் தான் அன்றைக்கு தமிழ் மக்கள். அதற்கு பிறகு வளர்ந்துட்டான், 1 ரூபா தான் இருக்கு. அதற்கு பிறகு வந்த அரசு ஆட்சி, அதுவும் முடியல, இலவசம். அதாவது ஒத்த ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியாத பிச்சைக்கார நிலையில் என் மக்களை நிறுத்தியதான் இந்த ஆட்சிகள். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம்